ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவி சாமிநாதன் ஐயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது 2024-25 என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடியும் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். இது எங்கள் ஓவி சாமிநாதன் ஐயர் பற்றி எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6th ஓல்டு புக்லேயும் 12th நியூ புக்கு அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6th ஓல்டு புக்கில் வந்து நமக்கு ஊவே சாமிநாதர் ஐயரோட ஒரு புகைப்படம் கொடுத்துருக்காங்க. அதில் தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ் தாத்தா ஊவே சா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கதை மாதிரி முதல்ல கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான். இவர் ஒரு ஊரில் ஒரு வீட்டில் போயிட்டு உங்ககிட்ட பழமையான ஓலைச்சுவடி ஒன்று இருக்குதாமா, அதை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் அதற்கு அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு ஆடிப்பெருக்கு விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக வச்சுருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓலைச்சுவடிகள் படிப்பதற்காக மட்டுமே, ஆற்றில் விடுவதற்காக அல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் கோவப்பட்டு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று கோவப்பட்டு உள்ளே போயிட்டார். ஆனால் நம்ம சாமிநாதர் ஐயர் வந்து அதை பொருட்படுத்தாமல் அவர் எப்போ வருவார் அப்படின்னு ஆற்றங்கரை ஓரமாகவே காத்திருக்காருங்க. அவர் ஆற்றங்கரையில் வந்து அந்த ஓலைச்சுவடிகளை விட்டுட்டு நீராடி விட்டு சென்றதுக்கப்புறம் இவர் போய் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து மிகவும் சந்தோஷமாக அதை அங்கேயே படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த நிகழ்ச்சி நடந்த இடம்தான் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி என்னும் ஊரில் தான் இது நடந்திருக்குதுங்க. ஓலைச்சுவடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பனை ஓலையாக பக்குவப்படுத்தி எழுத்தாணியால் எழுதியிருப்பாங்கங்க. இதையே இவர் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒற்றை கொம்புக்கும் இரட்டை கொம்புக்கும் அப்போல்லாம் வித்தியாசம் இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், பேரனை இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கான சரியான விளக்கம் தெரியணும் அப்படின்னா முன்னும் பின்பும் நம்ம நல்லா வாசித்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால் பிழை இல்லாமல் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவே உவேசா என்ன பண்ணார் அப்படின்னா, பல ஓலைச்சுவடிகளை ஒப்பிட்டு பார்த்து எது சரியாக இருக்கிறதோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அதை அச்சிட்டு நமக்கு தந்தாருங்க. இதே மாதிரி தான் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, குறிஞ்சிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 99 பூக்கள் வகைகள் இருக்குங்க. ஆனால் அவருக்கு 96 பூக்கள் வகைகள் கிடச்சிருச்சு. அவர் 3 பூக்கள் தானே, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பதிப்பகத்தில் கொடுத்து அச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்காம மீதி பூக்களையுமே ஒவ்வொரு ஊருக்காக போய் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த 99ஐயும் அவருக்கு கிடைத்ததுக்கு அப்புறம்தான் அதை நூலாக அச்சிடுறாருங்க. இந்த குறிஞ்சி பாட்டுங்கிறது என்ன அப்படின்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்றுங்க. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர். சரிங்களா? இப்போது ஊவேசா அவர்கள் வந்து என்னென்ன நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள், உலா, கோவை, தூது, வெண்பா நூட்கள், அந்தாதி, பரணி, மும்மணி கோவை, இரட்டைமணி மாலை, பிற பிரபந்தங்கள், இதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, பதிப்பிச்சிருக்காருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊவேசா பற்றிய இன்ஃபர்மேஷன், அதாவது அவர்கள் பற்றிய தகவல்கள் பார்க்கலாம் அப்படின்னா, அவரோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரம். சரிங்களா? அதுதான் அவரோட சொந்த ஊர். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெங்கடரத்தினம். இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இவர் தான் நம்மளுடைய ஊவேசா அவர்களுக்கு சாமிநாதன்னு பேர் வைக்கிறாரு. அதுதான் பிற்காலத்தில் உத்தம தானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதை தான் நம்ம சுருக்கி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஊவேசான்னு சொல்கிறோம். சரிங்களா? இவர் வந்து 1855 2வது மாதம் 19ஆம் தேதி பிறந்திருக்காருங்க. அதே மாதிரி 1942 4வது மாதம் 28ஆம் தேதி இயற்கை எழுதிட்டாருங்க. சரிங்களா? இவரோட வாழ்க்கை வரலாற்றை தான் ஆனந்த விகடன், இந்த நோட் பண்ணிக்கோங்க, ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அதுதான் நமக்கு வந்து என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்துச்சுங்க. இதுதான் இவரை பற்றிய தகவல்களுங்க. இன்னும் இவரை பற்றி என்ன தகவல் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, 1942 நிறுவப்பட்ட ஊவேசா நூலகம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருதாமாங்க. அதே மாதிரி ஊவேசா அவர்களோட தமிழ் பணியை யாரெல்லாம் வெளிநாட்டவர்களே பாராட்டியிருக்காங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் மற்றும் சுலியல் வின்சோன், இவங்க 2 பேருமே பாராட்டியிருக்காங்க. நம்ம நடுவண் அரசுமே 2006ஆம் ஆண்டு ஊவேசா அவர்களுக்கு தமிழ் தொண்டை பாராட்டி
அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இந்த பழைய புக்கில் கொடுத்துருக்க நமக்கான இன்ஃபர்மேஷனுங்க. இதோட புக் பேக் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே இதற்கு பதில் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அதனால் நான் சொல்லலை. ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யார்? சிம்பிள் தான். அடுத்த கேள்வி, உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் நம்ம படித்தோம் இல்லையா, அது என்னன்னு பாருங்கள். உவேசா உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார். என்ன பணியை மேற்கொண்டார்? அடுத்து, உவேசா பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே டிக் அடிச்சிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். உவேசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடு உரிமையாக அழைக்கிறோம். என்னென்னு அழைப்போம்? தமிழ் தாத்தான் தான் அழைப்போம். உவேசாவோட இயற்பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்றுள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓலைச்சுவடிகள் எந்த நாளில் ஆற்றில் விடப்பட்டனர்னு கேட்டிருக்காங்க. இதுதாங்க நமக்கு வந்து 6th ஓல்டு புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். அடுத்து 12th நியூ புக்கில் என்ன தலைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த காலத்துலலாம் வந்து மக்கள் எப்படி பள்ளிக்கூடம் போய் படித்தாங்க, பாடசாலையில் போய் படித்தாங்க இல்லையா, மரத்தடியில் போய் படித்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, தெரிந்து தெளிகன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்யா ஆரம்பம்னா என்ன, வித்யா பியாசம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா டீட்டெயிலாக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ லென்த் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நான் அடுத்து நூல்வெளி வந்துடுறேன். நூல்வெளியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடப்பகுதி கொடுத்துருக்காங்களா, இந்த பாடப்பகுதி எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா, உயிர்மீட்சி எனும் தலைப்புலேருந்து துவக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம உவேசாவை எப்படிலாம் சொல்லுவாங்க, தமிழ் தாத்தான்னு அழைக்கிறாங்க இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவர் வந்து உவேசா வந்து இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்போ தான் எங்கேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணும்போது இதெல்லாம் மறுபடியும் நம்ம படிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிக்க அரும்பாடுபட்டவர் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சில பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பட்டம் பார்த்தீங்கன்னா, மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷணாத்தியா கலாநிதி, இந்த மாதிரி பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காருங்க. அதே மாதிரி 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் இவருக்கு டாக்டர் பட்டம், சரிங்களா, இது கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது, டாக்டர் பட்டம் கொடுத்தும் பெருமைப்படுத்திருக்காங்க. அவரது திருவுருவ சிலை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சரிங்களா? சென்னை மாநில கல்லூரியில் தான் வச்சுருக்காங்க. எதை பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா, வங்கக்கடலை நோக்கி நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த புக்கை நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை டைம் இருக்கும்போது ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதெல்லாம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த 2024-25 பார்க்கும்போது மேக்ஸிமம் பேசிக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நன்றி.